வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தீராதபடு கண்ணீரில் நனைந்த முள்ளிவாய்க்கால் மண். முள்ளிவாய்க்கால் பேரவலம் 2026 தமிழின அழிப்பின் 17ஆம் ஆண்டு கொள்கை பிரகடனம். யாழ் பருத்தத்துறையில் உணர்வெழுச்சியுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு. மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு. இனப்படுகொலை விவகாரத்தில் தீர்வு காண ஐநா பொது வாக்கெடுப்பு அவசியம். இலங்கையில் சில எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு, வெளியானது அறிவிப்பு. கடும் மின்னல் தாக்கம் 11 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. யாழ் வடமராட்சியில் நீரில் மூழ்கி சிறுவன் பலி. கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 2 வெளியானது பின்னணி காரணம். விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பேருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் பொழுது நடுவானில் மோதிய போர் விமானங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நாட்டின் பல பகுதியில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் வருகை தந்து உயிரிழந்த மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்த காலத்தில் இலங்கை இராணுவத்தால் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட மக்களை ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி நினைவு கூர்ந்து உணர்வெழுச்சியுடன் உறவுகள் அஞ்சலி செலுத்தி வருவது வழக்கமாகும். அந்த வகையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் யுத்தத்தின் பொழுது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு இடம்பெற்றது. காலை 10:15 மணிக்கு தவத்திரு அகத்தியர் அடிகளாரால் கொள்கை பிரகடனம் வாசிப்புடன் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த நிகழ்வில் காலை 10:29 நினைவு சத்தம் எழுப்பப்பட்டு 10:30 அகவணக்கமும் அதனைத் தொடர்ந்து இறுதி யுத்தத்தில் 4 அங்கத்தவர்களை இழந்த மற்றாப்பளையைச் சேர்ந்த ஸ்ரீரஞ்சன் ரினோசாவால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சம நேரத்தில் ஒற்றை சுடரொளி ஏற்றப்பட்டு இறுதியில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரும் நினைவுகளும் கலந்து துயரமான சூழலாக மாறியது. அஞ்சலி செலுத்த வந்த பலர் மலர் தூவி தீபமேற்றி மற்றும் அமைதியான முறையில் தமது அன்புக்குரியவர்களை நினைவு கூர்ந்தனர். இந்த நினைவேந்தலில் மதகுருமார்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழின அழிப்பில் 17ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றது. இதன் பொழுது முள்ளிவாய்க்கால் பேரவலம் 2026 என்ற தொனிப்பொருளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொள்கை பிரகடனம் பொது கட்டமைப்பினரால் வாசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொள்கை பிரகடனத்தில் தமிழின அழிப்பு முள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்டு இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தமிழின அழிப்பு செயல்முறை ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட வரலாற்று பரிணாமத்தை கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் 17 ஆண்டுகள் கடந்து இம்மண்ணில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்களின்றி ஆகாயமே எல்லையாக அவர்களின் கனவுகளை சுமந்து வரும் காற்றை சாட்சியாக இரத்தம் தோய்ந்த மண்ணில் தேசத்துக்கான கனவுகளை சுமந்து அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திடலில் ஒன்று கூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, தாற்பயம் கொண்டவை. இவை இன்னொரு கூட்டு குழுமத்தின் கூட்டுத்தனி இருப்பை அச்சத்துக்குள்ளாக்கவில்லை என்பதை மீளவும் வலியுறுத்துவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரரசு கட்டமைப்பின் வல்லாதிக்க போக்கினையும் ஏகதிருவ உலக ஒழுங்கமைப்பையும் தக்க வைப்பதற்காக ஐக்கிய அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் பல்திருவ பூகோள ஒழுங்கை கட்டமைப்பதற்காக சீனா, ரஷ்யா போன்ற ஏனைய நாடுகளும் தத்தமது புவிசார் நலன்களை முன்னிறுத்தி போரை முன்னெடுத்து வருகிறது. புதிய உலக ஒழுங்கு கட்டமைப்பு நவதாராளவாத ஏகாதிபத்திய சட்டகத்துக்குள்ளிருந்து கட்டமைக்கப்பட்டால் பூர்வீக குடியிருப்பு தொடர்ந்து கேள்விக்குட்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடக்குமுறையின் பல்வேறு வடிவங்கள் நாளாந்த வாழ்வியலாக சாதாரணமயப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசத்தின் நிலம் தொடர்ச்சியாக அபகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் எம் இனத்தின் எழுச்சியை சுட்டிக்காட்டுவதாகவும் அதன் போது தெரிவித்துள்ளது. இவ்வாறாக பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கி இந்த பிரகடனம் வாசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நினைவேந்தல் நிகழ்வு பருத்தித்துறை நகர பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை 10:30 மணிக்கு இடம்பெற்றது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தின் இறுதி நாட்கள் வரை அங்கிருந்து இனப்படுகொலையில் உயிர் வாழும் சாட்சியமாக வாழும் வர்த்தகர் ஜோகநாதன் பொதுச்சுடர் ஏற்றியதை தொடர்ந்து அகவணக்கம் இடம்பெற்று மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு பருத்தித்துறை நகர் பகுதி வர்த்தக நிலையங்கள் பகுதி நேரமாக அடைக்கப்பட்டு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வந்தாரமூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்கால் படுகொலை நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றன. இந்த நிகழ்வு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள பொங்கு தமிழ் தூபியில் நடைபெற்றது. வந்தாரமூலை கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தினர் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அமைப்பு ஆகியன இணைந்து இந்நிகழ்வை மிகவும் உணர்வுபூர்வமாக ஏற்பாடு செய்திருந்தன. இதன் பொழுது நினைவு தூபியில் பிரதான ஈகைச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு அங்கு குழுமியிருந்தவர்கள் நினைவு தூவிக்கு சுடரேற்றி மஞ்சள் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களினர் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை இனப்படுகொலை விவகாரத்தில் ஐநா சபை நினைத்தால் மட்டுமே தீர்வு காணவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் இதனை தெரிவித்தார். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்று தமிழீழ இனப்படுகொலை நாள் மற்றும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் கூட்டம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் விசிக தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திருமாவளவன், சட்டப்பேரவை உறுப்பினர் வன்னி அரசு ஆகியோர் கலந்து கொண்டு நினைவேந்தல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சிறப்புரை ஆற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 95 ரக ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் கையிருப்பு இல்லை என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. 95 ரக ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் கையிருப்பை பராமரிக்க 3 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக முதலீடு செய்ய வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் அந்த எரிபொருளை விற்பனை செய்வதன் மூலம் பெரு நிறுவன எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு கிடைக்கும் லாபம் சுமார் 45,000 ரூபாய் மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று மதியம் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று இரவு 11:30 மணி வரை அமலில் இருக்கும் என்று அந்த திணைக்களம் தெரிவிக்கின்றது. 11 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்தின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் உள்ள நீர் தடாகம் ஒன்றில் மூழ்கிய நிலையில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. சிறு வயதில் தன்னுடைய தந்தையை இழந்த குறித்த சிறுவன் தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றது. பருத்தித்துறை புலோரி மேற்கு பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்தார். அவரின் சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 14 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட குஷ் போதைப் பொருட்களுடன் இலங்கை பயணிகள் 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 2 பயணிகளும் இன்று காலை 9:30 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஜுகல் 403 என்கின்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இதன்போது சந்தேக நபர்கள் 2 கொண்டு வந்த 2 பயண பொதிக்குள் மறைத்து வைக்கப்பட்ட 14 கிலோகிராம் 562 கிராம் எடை கொண்ட குஷ் போதைப் பொருளை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அவர்களின் ஆடைகளுக்கு மத்தியில் 28 பாக்கெட்டுகளில் இந்த போதைப் பொருள் மிகவும் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கில் மேலதிக சாட்சி விசாரணைகள் வரும் ஜூலை 13ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2016ஆம் ஆண்டு கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தின் பொழுது வீதியை மறித்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சாட்சிகள் எவரும் நீதிமன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதன் காரணமாகவே வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு ஒத்திவைக்க நீதிமன்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் இடம்பெற்ற விமான கண்காட்சியின் போது நடுவானில் 2 போர் விமானங்கள் மோதிக்கொண்ட போதிலும் விமானங்களில் இருந்த 4 விமானிகளும் பாதுகாப்புடன் இருக்கின்றனர். விபத்துக்குள்ளான அமெரிக்க கடற்படையின் EA-18G ரக விமானங்கள் வான்வெளி சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்ட போது இடம்பெற்ற விபத்தை அடுத்து அனைத்து விமானிகளும் பாதுகாப்புடன் வெளியேறப்பட்டதாக அமெரிக்க கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். அவர்கள் காயமடைந்தார்களா என்பதும் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.